அஜித்குமார் அவர்கள் துபாயில் நடந்த ரேஸில் வந்து இப்போ 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. இவருக்கு தமிழில் சினிமாவையும் தாண்டி மிகப்பெரிய அளவில் ஆர்வம் வந்து ரேஸில் தான் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் அதில் போடுவார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இவர் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறதுனால எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து பலரும் இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தோன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. கமலஹாசன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது நண்பர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் அவர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏகே சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரானவர் அவரும் வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏகே சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இப்படி பார்க்கும்போது, இன்னும் நீங்கள் நிறைய இது போல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கப்புறமாக ஆக்டர் சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு வாழ்த்துக்களை. அடுத்த ஆக்டர் சமந்தா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, சார் உங்களுடைய கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறமாக நாகசைதன்யா அவர்களும் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. பிறகு இசையமைப்பாளர்கள் வந்து அனிருத், அதற்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா, அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து சத்யநாராயணமூர்த்தி அப்படின்னு பலரும் பலவிதமான தங்களுடைய வாழ்த்துக்களையும், அதே போல் இன்னும் நிறைய வந்து அவர் வெற்றியடையணும் அப்படின்னு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோட்டிவேட்டையும் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே ப்ரவுட் மூமெண்ட் சார் அப்படின்ற மாதிரி கூட பலரும் வந்து கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, மலையாள சினிமான்னு பலரும் பலவிதமாக அஜித் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லை, அவங்களுடைய ரசிகர்கள் ரொம்பவே வாழ்த்துக்கள் தெரிவித்து வராங்க. ஷாலினி அவர்கள் கூட அவர் வந்து எப்படி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்ற வீடியோ கூட மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துச்சு. இவருடைய டீம் வந்து இப்போ 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ரிகல்ஸில் பார்த்தபோது கூட அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருந்தது அப்படின்ற மாதிரி கூட சொல்லி காட்டியிருந்தாங்க, வீடியோ வெளியாகி இருந்தது. இந்த சூழ்நிலை இப்போ அவர் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் நிறைய இது போல் அவர் வந்து வெற்றியடையணும் நம்மளுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.